ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 15வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பை வழங்கிய சகோதரிகள் இருவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் திரு டாக்டர் சாஸ்தா என் மணிகண்டராஜ் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளின் கீழே தங்களுடைய ஜோதிட கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய அத்துணை நட்புகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். தலைமையறையோடு சேர்த்து நான் இங்கே 4 கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம கவிதா அம்மா பேசி முடிச்சோன்னா கேட்டாங்க, ஐயா ஒன்றுமே நீங்க ஃபீட்பேக் கொடுக்கல, இதுல ஒரு கருத்தா எடுத்துக்கிறேன். சூரியன் இருக்கக்கூடிய காலமான சித்திரை மாதத்திலே தொழில் தொடங்குவது மகா சிறப்பு என்று ஒரு கருத்தை பதிவு செய்தார். என்னுடைய ஜனனம் 1970. 1969 என்னுடைய தாத்தா நாமக்கல் மாவட்டத்திலே கைத்தறி நெசவாளர்களுக்கு நூல் கிடைக்கும் விதமாக பல்வேறு மில்களில் இருந்து நூலை வாங்கி, அப்பெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னைக்கு நேரா புரோக்கர்ட்ட புக் பண்ணா நம்ம கம்பெனிக்கு நூல் வந்துடுது மில்ல இருந்து. அன்னைக்கெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தான் மறுபடியும் தான் நூல் விலையை கொடுப்பான். அந்த அமைப்பிலே நூல் வியாபாரத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். எனது தாத்தா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பிறந்த பிறகுதான் புது கணக்கு போடுவார். ஒரு முறை கூட ஏப்ரல் 1ஆம் தேதியில அல்லது அதை தொடர்ந்து வரக்கூடிய நல்ல நாள் பார்த்து அவர் புது கணக்கு போட்டதே கிடையாது. எங்களுடைய நூல் வியாபாரம் நான் திருப்பூர் வரும் வரை, அதாவது 1989 வரை தொடர்ந்தது. 69 தொடங்கப்பட்ட நூல் வியாபாரம் 89 வரை தொடர்ந்தது. எனக்கு தெரிந்த அந்த 20 ஆண்டுகளுமே என்னுடைய தாத்தா சித்திரை 1க்கு பிறகு எது நல்ல நாளோ அந்த நல்ல நாளிலே தான் புது கணக்கு போடுவார். சொன்ன கருத்து, புது கணக்கு என்பது அந்த ஆண்டுக்கான வியாபார தொடக்கம். மிக சரியாக அமைந்ததுக்கு சகோதரிக்கு பாராட்டுக்கள். அடுத்து ராஜி அம்மா சூப்பரான டைட்டில் இன்னைக்கு பிடிச்சாங்க. என்ன டைட்டில் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கு எல்லா கிளைண்ட்டுக்கு தான் கேள்வி, என் பையனை என்ன படிக்க வைக்கலாம், என் பொண்ணை என்ன படிக்க வைக்கலாம், என் குழந்தை என்ன படிக்க வைக்கலாம். நம்ம லக்ன ரீதியாக கிரக ரீதியாக நிறைய படிப்புகளை எப்படி எல்லாம் தொடர்புபடுத்த நிறுத்தி வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிறப்பு, நான் இல்லைன்னு சொல்றேன். ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. படிப்பு என்று எடுப்பதற்கு வந்தாலே நாடி மாதிரி பதில் சொல்லக்கூடிய ஜோதிடம் வேற எதுவும் இல்லை. அம்மா தொடங்கிய பிறகு நான் வீடியோகிராஃபரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா உங்க பர்த்டேவை கொடுங்க. 5/1/2004 லக்னத்துல பிறந்திருக்காரு. நவாம்ச லக்னம் மிதுனம். வர நான் எப்படி கொண்டு லிங்க் பண்றேன் பாரு. கும்ப லக்னம், நவாம்ச லக்னம் அவருக்கு மிதுனம். இது 2 பெண்டிங் வைங்க. ஐயாவின் சனி மிதுனத்துல, தம்பியோட சனி மிதுனத்துல இருக்கார். மிதுனத்தில் அவர் இருப்பது திருவாதிரையில. நாடியில் சனி மிதுனத்தில் அமர்ந்ததால் அங்கே புதனின் கேரக்டர் கொஞ்சம் பிடிச்சுக்கிறார். திருவாதிரை அமர்ந்ததால் ராகுவின் கேரக்டர் கொஞ்சம் பிடிச்சுக்கிறார். அவருடைய திரிகோணத்தில் கேது, அதாவது சனிக்கு திரிகோணத்தில் கேது. சனி தன் பயணத்தில் அடுத்து தொடுவது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பாகை முறையில. ஏன்னா இந்த கேதுவை கொண்டு மிதுனத்தில் வைக்கிறதுக்கு நாடியில ரைட்ஸ் இருக்கு, அல்லது அந்த சனியை கொண்டு துலாத்துல வைத்துக் கொள்வதற்கு ரைட்ஸ் இருக்கு. அப்போ சனி
புதனாக மாறி ராகுவில் நின்று கேதுவோடு தொடர்பு, சனி ஜீவனம், கேது எலக்ட்ரானிக்ஸ், புதன் கம்யூனிகேஷன், ராகு திரை. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு, சனி அடுத்து எந்த கிரகத்தை தொடுகிறதோ அதுதான் அவர் செய்யக்கூடிய ஜீவனம். ஜீவனத்திற்கு என்ன படிப்பு தேவையோ அதை கொடுத்து விட்டால் அவன் ஜீவனம் ஜெயிக்கும். எனவே லக்ன ரீதியாக தொட்டு கிரகத்தை தொடுவதை விட ஜீவனகாரகனான சனி தன் பயணத்தில் அடுத்து யாரை தொடுகிறார்களோ அவர்களை தொட்டு அந்த வேலையைத்தான் பிற்காலத்தில் செய்ய போகிறான். அதற்கு என்ன கல்வி என்று கொடுத்து விட்டோமானால் அந்த கல்வி வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் பயன்படக்கூடிய கல்வி இருக்கும் என்பது அடியே பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா. என்னங்க ஐயா, உச்சமான கிரகம் நல்ல கூட அதே டிபார்ட்மெண்ட்ல ஹை லெவலுக்கு போறான், கீழே வந்தா பியூனா இருக்க போறான். அவ்வளவுதான் வித்தியாசம். தலைமை பொறியாளர் அவரு கட்டணம் கட்டல, இல்ல டிப்ளமோ படிச்ச ஒருத்தன் தான் ஃபீல்ட் ஒர்க்ல இருந்து முழு வேலையும் பார்த்துட்டு போறான். அந்த மாதிரி தரப்போகுது. அவ்வளவுதான். ரைட். என்னுடைய இரண்டாவது கருத்தாக இந்த பதிவை செய்துவிட்டு மூன்றாவது ஒரு இடத்துக்கு வரேன். பண தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தா என்ன தோஷம் சொல்லுவீங்க? கலத்திர தோஷம். பணம் சார்ந்த பகுதிகளில் பாவகிரகங்கள் பணதோஷம் இருக்குமா இல்லையா? இந்த பண தோஷத்தை நீக்குவதற்கு ஒரு ஆலயம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக தொடர் சிரமம் அல்லது பொருளாதார பாவங்களிலே பாவகிரகங்கள் என்று பணதோஷம் ஏற்பட்டால் திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய நன்னிமங்கலம் என்கிற ஊர்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆலயம் குபேரனுடைய மகன்களான நலகோபன் மணிக்கிரியவனால ஸ்தாபனம் செய்யப்பட்ட ஆலயம். தேவலோகத்திலே 3 இலைகளை கொண்ட வில்வம், பொன் வில்வம் ஒன்று அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த வில்வத்தை பெற்றவர்கள் இதை என்ன செய்வது என்று அகத்தியரிடம் கேட்கும் பொழுது, பூலோகத்துக்கு செல்லுங்கள், ஒவ்வொரு ஆலயமாக இந்த பொன் வில்வத்தை வையுங்கள், எந்த தளத்தில் உங்களால் திருப்பி எடுக்க முடியவில்லையோ அந்த ஆலயத்திற்காக பிறந்த மரம் இந்த மரம் என்று அனுப்புகிறார். அவர்களும் அவ்வாறே வழிபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அங்கே நன்னிமங்கலத்திலே வைத்த பிறகு எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த பொன் வில்வத்தை அங்கே நிறுவி அதனுடைய அந்த மூவிதழ் கொண்ட வில்வத்தை எடுத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்து வேண்டுகிறார்கள். அளவற்ற செல்வத்தை குபேரனுக்கு பிறகு நிரூபிக்கக்கூடிய அந்த பொறுப்பை அங்கே சிவன் அவருக்கு வழங்குகிறார்கள். அதே மாவட்டத்தில் இன்னொரு ஆலயம் இருக்கு. குபேரன் ஐஸ்வர்யம் பெற்ற தலம் கீழவெல்லூர். உசிரிக்கு அருகாமையிலே கீழவெல்லூரிலே ஐஸ்வர்ய மகாலட்சுமி, மகாலட்சுமியே சிவனால் சிவமகுடம் சூடப்பட்டு ஐஸ்வர்யத்துக்கு நீதான் என்று பொறுப்பு என்று நிறுவப்பட்ட ஆலயம். அருகாமையிலே இந்த ஆலயமும் இருக்கிறது. இதை கண்டிப்பாக பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது கருத்தாக இதை பதிவு செய்துவிட்டு நமது கௌரவ அழைப்பாளராக அழைத்துக் கொண்டு என்னுடைய குருநாதர் டாக்டர் சாஸ்தா மணியன் ராஜா அவரையில் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வாங்கய்யா. இந்த விழாவிலே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்துக்காரராகிய மணிகண்டராஜ் அவர்களை வரவேற்பதிலே தலைமையேற்று நடத்தக்கூடிய நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய கருத்தை தொடர்ந்து பதிவு செய்துவிட்டு ஐயாவிற்காக நான் வழிவிடுகிறேன். அதே மாதிரி தன்னுடைய கருத்திலே ஒரு 18 வயது கல்லூரி மாணவனுடைய நிலையை பதிவு செய்தார்கள். ஏது மூலிகை கொடுத்து பார்க்கலாமே.
ஈஸ்வரியமான கிடைக்கும். ஓகே, ரைட். ஓகே, ரைட். அடுத்து ஒரு 2 கருத்தரங்களுக்கு முன்னாலே நான் காலப்பகை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட ராசியிலே நின்று விட்டால் அது அந்த கிரகத்திற்கான காலப்பகை என்று என்னுடைய குருநாதர் கொடுத்த அந்த முறையை சொல்லியிருந்தேன். அது தொடர்பாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது, நேத்து கிடைச்ச ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது, உங்களுக்கு 3 கிரகங்கள் காலப்பகையில் நிக்குது. இன்னும் ரஃபா ஒரு கட்டம் போட்டுக்குங்க. கடக லக்னம், லக்னத்திலே சூரியன் புதன், கன்னியில குரு செவ்வாய், விருச்சகத்துல ராகு, கும்பத்துல சனி வக்ரமம், மேசத்துல சந்திரன், ரிஷபத்துல கேது, மிதுனத்துல சுக்கிரன். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த பொண்ணு ஒரு 3 கேள்வி மட்டும்தான் பதிவு பண்றாங்க. என்ன பதிவு பண்றாங்கன்னா, எனக்கும் கணவனுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதே வண்டி ஓடிட்டு இருக்கு. அதனால மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். எப்ப தீரும்? எப்ப குழந்தை பிறகு? அவங்களோட கேள்வி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, கடகமே லக்னம், அங்கேயே சூரியன், கடகத்துல சூரியன் நிக்கிறது, சூரியனுக்கு ஒரு காலப்பகை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கடகராசிக்கு எது பாதக ராசியோ அங்க போய் ஒரு பிரச்சனையை வைக்கும். காலபுருஷ ரீதியாக அது எத்தனாவது வீடோ அது சார்ந்த ஒரு பிரச்சனையை வைக்கும். லக்ன ரீதியாக அந்த வீடு என்னவோ அது சார்ந்த ஒரு பிரச்சனையை வைக்கும். அப்ப கடகத்தில் நிக்கக்கூடிய கடகத்துக்கு வந்து பாதக ராசி ரிஷபம். லக்னம் கடகங்கிறதுனால 11வது இடத்துல ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது அதுவே லக்னமானதுனால எகைன் அதே ப்ராப்ளம். அடுத்து செவ்வாய் பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் 2 கூடையவரும் கூட. அடுத்து செவ்வாய் கன்னியில நிக்கிறது ஒரு காலப்பகையை கொடுக்குது. அந்த கன்னிக்கு பாதக வீடு மீனம். கடகத்திலிருந்து எடுக்கும்போது 9. ஒரு பெண் ஜாதகத்துல 5 விட 9 வச்சுதான் நம்ம புத்திர பாக்கியத்தை சொல்வது சிறப்பாக இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை எப்போங்கிற கேள்வி வந்துருச்சு. 3வது கிரகமா பாத்தீங்க அப்படின்னா, சந்திரன் மேசத்துல நின்று காலப்பகை. மேசத்துக்கு பாதகம்னு எடுத்தோம்னா கும்பம், லக்னத்துக்கு எடுத்தோம்னா 8. இப்போ 1, 8 சம்பந்தப்பட்டாலே ஒரு நிம்மதி இல்லாத நிலை. இந்த மாதிரியான எல்லா அமைப்புமே அந்த காலப்பகையோடு ஒத்து போகிறது. என்னன்னா, அவங்க இருக்கிறது வெளிநாட்டுல. இந்தியா வந்துட்டு சொல்லுங்க, இந்த இடத்துக்கெல்லாம் பரிகார ஆலயங்கள் கொடுக்குறேன், விசிட் பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த காலப்பகைக்கான அமைப்புகளும் ஆலயங்களும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலும் நான் இன்னைக்கு திருப்பி சகோதரிகள் மூலமாகவே குரூப்ல போஸ்ட் பண்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை இது சீசன் டைமா இருக்கிறதுனால யார் கல்வியை நோக்கி வந்தாலும் கொஞ்சம் நாடிகளை தொட்டு வாங்க. சனியோடு தொடர்பு இருக்கக்கூடிய கல்வியை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க வேற படிக்கலாம், வேற படிச்சாலும் திருப்பி அவங்க ஜீவனம் இப்படிதான் வருது. அப்போ படிப்பு வேற ஜீவனம் வேறன்னு வரும்போது அந்த பேசிக் நாலேஜ் இல்லாம, தம்பி நீ என்னமா படிச்ச? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்னா இவரு ரொம்ப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். இன்ஜினியரிங் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு, அது பிஎஸ்சி குள்ள கொண்டு போயிருக்கு. ரெண்டாவது கும்ப லக்னம்னு வந்துட்டாவே அந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும் நவாம்ச லக்னம் ஏதோ அதை வைத்துக் கொண்டு லக்னமாக பாவிச்சு பலன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பிறவி இயல்பு லக்னம்னு சொல்றது. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு மிதுனம். அதுக்கு 10 எடுத்தீங்கன்னா குரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்மேட்சிங் வருது. பட் சனியை தொட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏற்கனவே என்ன வேலையில ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களா கூட அந்த சனியோடு எப்படி வர்றாங்க, அவங்க அந்த தொடர்பு உண்டான கிரகத்தோடு தான் இணைந்துதான் இந்த தொழில் செய்யறாங்களா அப்படின்னு ஆய்வு பண்ணி பாருங்க. அட்ட கருத்தரங்கத்திலே சந்திப்போம். ஐயாவுக்கு என்னுடைய இன்னும் 15 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய தலைமை உரையும் என்னுடைய சிறப்புரையும் இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.